ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்ஜி கேமிங் மைண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராணி வீட்டுக்கே வந்து கிராணியை விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து அடிச்சிட்டோம். பின்னாடியே போவோம். எப்படி இருந்தாலும் ஜன்னலில் போயிட்டு மறுபடியும் இந்த சைடு தான் வரணும். கதவு திறந்துருக்கு, கதவுலையும் வரலாம், இந்த சைடு வரலாம். எந்த சைடு வரலாம் பார்க்கலாம். ஓ, அங்கே நின்றுட்டுருக்கேன். நீ ஈடுறா, ஒரு அடியை போடுறேன். ஓகே, ஒரு அடி வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இவன் கண்டிப்பாக அங்கிட்டு பேஸ்மெண்ட் சைடு தான் போவான். நம்ம சைடு போய் வெயிட் பண்ணுவோம். வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சவுண்ட் இன் பேஸ்மெண்ட்டுன்னா கேட்குது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சவுண்டு வருதோ அதை அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க, சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சவுண்டை ஆஃப் பண்ணிட்டு கூட விளாட்லாம். ஓகே, மறுபடியும் அடியை போட்டு சாவடிச்சிட்டோம். அவனோட லைஃப்பை முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து இடையில ஆட் வேறு வருது. இந்த ஆட்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. ஆட்லேயும் வந்து நிறைய கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுலேயும் வந்துட்டு என்னென்ன கேம் வருது அப்படின்னு பார்த்து அதையும் நம்ம விளாடுவோம். ஓகே, இது என்னன்னா ஏதோ ப்ராங்க்ஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இது நமக்கு பிடிக்கல. ஓகே, ஆடை முடிய விட்டு இன்ட்டு கொடுத்துட்டா மறுபடியும் நம்ம விளாட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து நைட் 2 தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். சாரி, இதில் வந்துட்டு போட்டிருக்கேன். நைட் 2 தான் இதில் நான் போட்டிருக்கேன். நைட் 1 வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணல, அதனால் நான் போடல, சாரி. ஓகே, இதையும் ஒரு கேமாக விளையாண்டு முடிச்சிட்டோம். ஆடில் என்னென்ன வருதோ அதையும் விளையாண்டு முடிச்சிடுவோம். இப்போ வந்து நைட் 3. ஓகே, போவோம். ஃபஸ்ட்டு அவன் பெட்ரூமில் தான் இருப்பான். வேணும்னே பெட்ரூமில் என்ன பண்ணுவான் தெரியுமா, சவுண்டை போட்டு நம்ம வரப்பான். இந்த ஓடிட்டுருக்கான் பாரு. ஒரு அடியை போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் லைவ் காலி ஆயிடுச்சு. சரி, நம்ம போயிடுவோம். அடிக்கடி வந்து இது பக் ஆகிடுது, நம்ம நடக்கூட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஓகே, சரி ஆயிடுச்சு. சரி, இந்த கேமில் இது ஒன்று தான் ப்ராப்ளம். அடிக்கடி வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுக்குது, நகரவும் முடியல. ஓகே, வந்துட்டுருக்கான். அடியை போட்டாச்சு. ஓகே, ஒரு அடி வாங்கியாச்சு. இப்போ 2 அடி போட்டாச்சு. இப்போது அடுத்தடுத்து அடி போட்டுகிட்டே இருந்தாலும் அவன் சாவான் முழுசா, இல்லைன்னா எல்லா பொருளையும் எடுத்து தப்பிச்சு ஓடிடுவான். என்ன இப்போ ஒரு அடி போட்டேன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுற மாதிரி காமிக்குது இல்லையா? அப்படி பிளிங்கிங் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளால் அடிக்க முடியாது. அது பிளிங்க் ஆகுறது நின்னதுக்கப்புறம் தான் நம்மளால் அடிக்க முடியும். இப்போ நின்றுச்சு பாருங்கள். அடுத்த ஒரு அடி போட்டால் மறுபடியும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜன்னல் வழியாக தான் போவான். இப்படி பிளிங்க் ஆகும்போது நீங்கள் அடிச்சிங்கன்னா மிஸ்ஸுன்னு தான் காட்டும். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளால் அடிக்க முடியாது. ஓகே, அடுத்து ஜன்னல் வழியாக போதா பைப்பில் நம்ம வெளியில் போய் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவோம். ப்ளே ஹவுஸை திறக்க பார்க்குற, செத்துப்போ. அடுத்து எந்த சைடு வரும்? ஜன்னல் சைடு தான் வரும். கரெக்டாக வந்துட்டான். இங்கே இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பொருள் போட்டு வச்சுருக்கான்னு நீங்கள் வந்து ஓடும் போதே பார்த்தா தெரியும். நிறைய பொருள் போட்டு வச்சுருக்கான். அந்த பாருங்களேன், எல்லா ஃபோட்டோவையும் தட்டி விட்டு வச்சுருக்கான். ஓகே, நம்ம கீழே போய் அந்த இடத்துல எதாவது எவனா இருக்கானான்னு அவன் இருக்கானான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல நம்மளால் போக முடியாதோ, அதவே மறந்துட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன். இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேமில் நம்மளால் வந்து பூந்து அடிக்க முடியும். பட் நம்ம கிராணி கேம் விளையாடும்போது கிராணிக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா, அவ்வளோதான். நம்ம எங்கே போனாலும் ஈவில் நன் மாதிரி பின்னாடியே துரத்திட்டு, ஈவில் நன் இல்லைன்னா இப்படி தான் குனிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் ஈவில் நனுக்கு குனிஞ்சு போகிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்மளை அடிச்சிருவா. அந்த மாதிரி கிராணிக்கு நல்ல வேலை கொடுக்கவே இல்லை. கீழே தான் ஓடிட்டுருக்கான் பைப்பில். நேராக வந்து அடியை வாங்கடா. அடியை போட்டாச்சா தான் பிளிங்க் ஆகுறான். ஓகே, இன்னும் கொஞ்சம் லைஃப் தான் இருக்குது பாருங்களேன். இப்போது இன்னும் ஒரு அடி அடித்தோம்னா செத்துருவான்னு நினைக்கிறேன். ஓடிட்டானே. சரி, மறுபடியும் போய் அடிப்போம். ஓகே, இப்போ இவனுக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். எப்பா, ஸ்பெஷல் கீ வச்சு கரெக்டாக திறந்தான், உடனே சாப்பிடுச்சாச்சு. ஓகே, எப்படியோ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ தான் முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.